தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. இந்த தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி. தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம். இந்த பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை என்று பல்வேறு மாவட்டங்களுக்கு நியூஸ் தமிழ் தேர்தல் பயணக்குழு பயணம் செய்து கன்னியாகுமரி மாவட்டம் வரை சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை என்னவாக இருக்கின்றது, அங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யாரிடம் என்னென்ன வாக்குறுதிகள் இருக்கிறது, அவர்களில் யார் சிறந்த வேட்பாளர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள் என்ன, அதற்கு முன்பு அவர்கள் அந்த தொகுதிக்கு என்னென்ன திட்டங்களை செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் எடுத்து காட்டுவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக நியூஸ் தமிழ் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருகின்றோம். குறிப்பாக நியூஸ் தமிழ் ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய ஊடகம் என்ற அடிப்படையில் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட, வாக்களிப்பதற்கு முன்பு நாம் யாருக்கு வாக்களிக்க போகின்றோம், நாம் வாக்களிக்கக்கூடிய வேட்பாளர் நமக்கு சரியான நபர்தானா, அவர் வெற்றி பெற்றால் நம்முடைய தொகுதிக்கு பல நன்மைகளை செய்வாரா என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு ஒரு தெளிவோடு சென்று வாக்களிக்க வேண்டும். அப்படி தேர்வு செய்தால்தான் உங்கள் தொகுதிக்கு வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் தொகுதியை நேசிக்கக்கூடியவராக இருப்பார். உங்கள் தொகுதியை பற்றி நன்கு தெரிந்த, உங்களுடைய தேவைகள் என்ன, உங்களின் பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன என்பதை எந்த வேட்பாளர் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதை அலசுவதற்கான நிகழ்ச்சி தான் இந்த பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி. இந்த பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியை நாம் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் ஒரே மாதிரியாக நடத்தியிருந்தாலும் கூட இன்றைக்கு சென்னை ராயபுரத்தில் நடைபெறுகின்றது. ராயபுரம் தொகுதியை பொறுத்தவரையில தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த ஒரு நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த ராயபுரம் தொகுதியிலே போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் வந்திருக்கின்றார். தற்போது நாம் தமிழர் கட்சி சார்பிலே வந்திருக்கக்கூடிய பாபு மயிலன் அவர்களை அன்புடன் வரவேற்று நாம் நிகழ்ச்சியை தொடங்கலாம். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்ப ஓகே ஓகே இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சி நம்ம கொஞ்சம் ஒரு வித்தியாசமா ஒரு 1-to-1 மாதிரி இங்க கொண்டு போறோம். இப்ப இந்த ராயபுரம் தொகுதி இருக்கு. இந்த ராயபுரம் தொகுதி அதாவது தமிழ்நாடு முழுக்கவே நாம் தமிழர் கட்சி பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவதற்காக பல கட்ட போராட்டங்களை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ராயபுரம் தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சி செய்த நன்மை என்ன, நீங்கள் என்னென்ன போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறீர்கள், உங்களுடைய போராட்டத்தால் இந்த தொகுதிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தீர்வு அல்லது நன்மை என்னன்னு சொல்லுங்க. நீங்கள் பட்டியலிடலாம். 2 நிமிடம். அதாவது ராயபுர தொகுதிக்கு செய்த அநேக நன்மைகளிலே ஒரு நன்மை, எங்களுடைய எதிராளிகள் வரவில்லை. இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அந்த பயம் இருக்கட்டும், சரிங்களா? ஏனென்றால் எங்களிடத்தில் அநேக கேள்விகள் இருக்கிறபடியினாலே அந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. ஆனாலும் நாங்கள் அநேக எண்ணற்ற நன்மைகளை இந்த தொகுதிக்கு செய்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ராபின்சன் பார்க்கில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் மரக்கன்றுகளை நட்டு நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக நட்டு இருக்கிறோம். திமுக என்ற கட்சி உருவான இடம் ராபின்சன் பூங்கா. இனிமேல் முடிஞ்சிச்சிங்க. அந்த பூங்காவில நீங்க மரம் நட்டீங்களா? நாங்க இனிமேல் அது நாம் தமிழர் கோட்டை. இனி திமுக என்கிறதான திராவிட கட்சியின் கோட்டைக்கு இடிக்கப்பட்டது. முதலாவதாக ஏன்னா பசுமை என்கிறதான ஒரு வார்த்தையை கொண்டு வருகிறபடினாலே மக்களுக்கு தேவையானது முதல் கட்டம் நிழல் இல்லையா? ஆகவே அந்த இடத்துல நாங்கள் மரங்கள் வைத்திருக்கிறோம். அடுத்து போதை, மக்களை அடிமைப்படுத்துகிறதான இந்த திராவிட கட்சிகளால் கொண்டு வரப்பட்ட டாஸ்மாக் கடைகளை, பல கடைகளை மூடி இருக்கிறோம். குறிப்பாக சொல்லும் என்று சொன்னால் முன்னாள் ஜெயக்குமார் மந்திரியா இருக்கக்கூடிய முன்னாள் மந்திரியாக இருந்த ஜெயக்குமார் வீட்டு எதிரவே அவர்களால் முடியாத காரியத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் தமிழக அரசே எங்களை வரவேற்று சான்றிதழ் கொடுக்கப்பட்டதான குருதி கொடை, இதுவரை எந்த கட்சியும் தராத குருதி கொடையை நாங்கள் தந்திருக்கிறோம். 1 அல்ல 2 அல்ல பல ஆயிரம் ரிட்டாக தந்திருக்கிறோம். இது ஏனென்றால் வாழ்க்கையை மக்களுக்கு தேவையானது குருதி, ரத்தம் இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை கிடையாது. ஆகவே நாம் தமிழர் கட்சி மாத்திரம்தான் இந்தியாவிலேயே உலகத்திலேயே குருதி கொடை செய்து கொண்டிருக்கிறது. வேற எந்த கட்சிக்கும் அந்த தகுதி கிடையாது. அது மாத்திரமல்லாமல் இலவச மருத்துவ முகாம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். சமீபத்தில் போன 2 மாதங்களுக்கு முன்பாக கூட, தேர்தல் அறிவிக்க முன்பாக கூட கண் சிகிச்சை முகாம் வைத்தோம். அதில் கிட்டத்தட்ட பல 100 மக்கள் பலனளித்திருக்கிறார்கள். இது வருடம் செய்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் மக்களுக்கான போராட்டங்களை 1 அல்ல 2 அல்ல அநேக செய்திருக்கிறோம். இதனால வழக்குகளும் பெற்றிருக்கிறார்கள் என்னுடைய தம்பிகள், என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும். ஆகவே வெள்ளம் நிவாரண போராட்டத்துக்கு மக்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, மழையால் பாதிக்கப்பட்ட அநேக இடங்களிலே நேரடியாக சென்று எங்க அண்ணனுடைய தலைமையில நாங்கள் அவர்களுக்கு உணவு வழங்கி இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல்
கடந்த கொரோனா காலகட்டத்திலே அந்த லைன்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் என்னுடைய சொந்த பணத்தில் கட்சியோடைய பொறுப்புல கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் மேற்பட்ட நாங்கள் அவங்களுக்கு உணவு வழங்கியிருக்கிறோம், அரிசி வழங்கியிருக்கிறோம், காவல்துறைக்கு அநேகருக்கு மாஸ்க் வழங்கியிருக்கிறோம். ஆகவே எங்கள் 1 2 சொல்லிக்கொண்டே போகும் அளவிற்கு நாங்கள் நலத்திட்டங்கள் செய்திருக்கிறோம், செய்து கொண்டு இருப்போம், இனிமேலும் செய்வோம். எங்களுக்கு ஆட்சி வரும் பொழுது அப்பொழுது பார்ப்பார்கள். ஓகே ஓகே, நன்றி. இந்த ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இங்க என்னென்ன நன்மை எல்லாம் செய்திருக்கின்றோம், ஆட்சிக்கு வராமலே இத்தனை நன்மைகளை செய்திருக்கிறோம், எங்களிடம் ஆட்சியை கொடுத்தால் இன்னும் பல நன்மைகளை செய்ய தயாராக இருக்கிறோம் சொல்லி அண்ணன் பாபு அவர்கள் குறிப்பிட்டாரு.